என்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். சில பிள்ளைகள் பல வேதனைகள், தவிப்புகளை நான் பார்க்கிறேன், சங்கடங்களை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் என்று பார்க்கப்படும்போது மிகுந்த கவனமாக எச்சரிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கொஞ்சம் ஏமாந்தா சாத்தான பண்ணுவான், எல்லா அழிவுகளும் பண்ணுவான். ஏன்னா அவன் வேலையை என்னன்னா நாசம் பண்ணணும், அழிக்கணும், கொலை செய்யணும். கொடூரமான துணிகரமான பாவங்களை செய்கிற பிசாசுகளுடைய உலகத்தில் நாம் வாழ்ந்துட்டுருக்கிறோம். பெருவழியே போனாலே நம்ம பத்திரமா வீடு திரும்புறது பெரிய காரியமாக இருக்கிறது. சாத்தான் எவன் உடம்புல புகுந்து இல்லை எந்த மாட்டுக்குள்ளே புகுந்து அப்படியே அந்த ஆவி என்ன செய்யும், முட்டம், மோதம், ஆக்சிடென்ட்டு, விபத்துக்களை பாரு. ஒழுங்காக போயிட்டுருப்பான், அந்த ஓரமாக பத்திரமா போகலாம் அப்படின்னு சொல்லி ஓரமாக போவான். அங்கே கொண்டு போய் வேகமாக வண்டியை ஓட்டிட்டு இப்போ தான் வச்சுருக்காங்களே 2.5 லட்சம் பைக்கு, 3 லட்சம் 5 லட்சம் பைக்கெலாம் வச்சுருக்குறாங்க. கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடிட்டு வராங்க. பயமாக தான் இருக்குது ரோட்டில் போகிறதுக்கு வரத்துக்கெல்லாம். அதனாலும் கூட இந்த நாட்களில் சிறு பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருங்க ரோட்டில் போகும்போது. இந்த கொடிய இன்பமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கப்பா எல்லாருமே என்னென்னா அப்படின்னா அவன் ஓட்டலை, அவனுக்குள்ளே இருந்து இன்னொருத்தன் அவனை ஓட்டான். இப்படியாக இருக்கிறது. உங்களுக்கு நிறைய பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டாக்க சரியானபடி ஒரு சில கோஆப்ரேஷன் இல்லை. பாடம் படிக்கணும், காலேஜுக்கு போகிற மாதிரி படிப்புது. ஏன்னா தான் நீங்கள் இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு வேகமாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லி சின்ன பாடங்களை நான் மாற்றிக்கிட்டே வரேன். இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் என்ன அப்படின்னா, நேற்று ஒரு சிந்தனையாக எனக்கு இருந்தது. என்ன சிந்தனைன்னா, சோபனை அங்கே உட்காந்துட்டு நான் இப்படிலாம் தரிசனம் கண்டேன், சொப்பனம் கண்டேன், சரியானபடி அர்த்தம் தெரியல அப்படின்னு சொல்லி சிலர்கிட்ட கேட்டால் அது பிசாசு அப்படிங்கிறாங்க. அந்த சொன்னவனே பிசாசு அப்படின்றது நான் நேற்று விலகி சொன்னேன். உங்களுக்கு விடுதலை கிடைச்சதுன்றது ஒரு பெரிய மன மகிழ்ச்சி தான், சந்தோஷம்தான். ஆனால் என்ன அப்படின்னா வல்லமை புரிந்தினவர்களாக நீங்கள் இருக்கணும். இல்லைன்னா சாத்தம் ஆட்டம் காட்டிடுவான், அசைச்சு காட்டுவான். அப்பாலே போஸ் அதுதான் மாதத்துக்கு ஒருக்கா உபவாச கூட்டம் வச்சுருக்குது. அதை யார் செய்கிறாங்க, முன்னின்று செய்கிறாங்கன்றது எனக்கு தெரியலை. ஒரு சபை வளரணும் பெருகணும்னா உபவாச கூட்டம் இருக்கணும். உபவாச கூட்டம் இருந்தால் தான் சபை வளரும் பெருகும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. எங்கள் கூட இருந்த ஊழியக்காரங்கள்லாம் ஒரு காலங்களில் உபவாசம் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னோட கூட திருவண்ணாமலையில் இருந்த ஊழியக்காரங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, மொட்டை மாடியில் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். அவங்க எல்லாருமே அப்போ தேவநேசன் ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் படிப்பே கிடையாது. ஆனால் அவருடைய பைபிள் வாசிக்க தெரியாது. அவருடைய மனைவியை கல்யாணம் முடிக்கிறதுக்காக போனப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், என் பாஸ்டர் எவ்வளோ படிச்சிருக்கேன்னு அந்த பொண்ணு கேட்டுச்சு. அவள் எல்லாரும் என்ன சொன்னாங்க, பாஸ்டர்கிட்ட நீயே நேராக பேசிக்க அப்படின்னோடனே அந்த பாஸ்டர் நேராக முன்னாடி போனோடனே நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ணியிருக்கிறார், அந்நிய பாஷையில் பேசுகிற மாதிரி என்ன பண்ணியிருக்கிறார், பேசியிருக்கிறாரு. ஓ நானே நிறைய படிச்சிருக்கேன், இவர் பேசுகிறதே எனக்கு புரியலையா அப்படின்னா அப்போ நிறைய படிச்சிருப்பார் அப்படின்னு நம்பிடுச்சு. கடைசியில் கல்யாணம் முடித்த பிறகு தான் தெரியும் அவர் 0 பள்ளிக்கூடத்திலே கால் வைக்கல, பைபிளில் ஒரு வசனம் வாசிக்க தெரியாது. கல்யாணம் முடித்த பிறகு தான் தெரியும் இவர் படிக்காதவர் என்று சொல்லி. அப்புறம் அவங்க குடும்பம் வாழ்ந்தது. அந்த டீச்சர் அம்மா சம்பளம் வாங்கி அந்த பாஸ்டர் கொடுத்து சுவேதனை ஊழியம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆரணியில். நான் ஒரு ப்ரேயர் ஃபெலோஷிப் திருவண்ணாமலையில் நடத்திட்டு இருந்தேன். அப்போ என்னோட கூட ஒரு மிலிட்ரி இலங்கையில் சேர்ந்து யுத்தத்துக்கு போன ஒரு மிலிட்ரி கேப்டன். அவர் துப்பாக்கி குண்டடிப்பட்டு ஒரு கண் கிடையாது அவருக்கு, அதனால் வேலைக்கு போகல. வாலண்டியர் எடுத்துகிட்டு என்னோட கூட ஊழியர் செய்தார். அவர் உடனே என்ன பண்ணார் அப்படின்னா, நெருப்பு பற்ற வைக்க வேண்டும், நம்ம ஜபத்தில் நெருப்பு வரணும் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணாங்க. ஜபம் பண்ண நெருப்பு வருங்களா? ஜபம் பண்ண நெருப்பு வருமா வராதா? வருமா வராதா? அன்னைக்கு நடந்தது. எல்லாம் ஜபம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் முழங்கால் போட்டு ஜபம் பண்ணுறோம், பயங்கரமாக ஜபம் பண்ணுறோம். மொட்டை மாடியில் திருவண்ணாமலையில் மேலே மாடியில் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கடைசியாக என்ன பண்ணிட்டோம், ஜபம் முடிஞ்சது 12 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். காலையில் பேப்பரில் போட்டான். என்ன போட்டான் அப்படின்னு கேட்டாக்க, அதில் பெரிய என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. லைட் டெக்கரேஷன் திருவிழா அந்த கார்த்திகை டைமில் பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு என்னாச்சு, எலக்ட்ரிக்கலில் என்னாச்சு பிரச்சனையாகி தீ பிடிச்சி அங்கே போட்டிருக்கிற டென்ட்டெல்லாம் எரிஞ்சு கடைசியில் பார்த்தா பயங்கரமாக அங்கே நடந்து என்னாச்சு அப்படின்னா, படுத்து கிடக்கிறவங்களாம் எந்திரிச்சு ஓடியே போயிட்டானுங்க.
அவன் காலையில் தான் பார்த்த நியூஸை, அங்கே டென்ட்டெல்லாம் தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஜனங்கள் ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஜெபம் பண்ண அந்த கதை நடக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஜப பக்குவம் இல்லாம ஏதாவது ஜபம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வாழ்க்கையை கொண்டு போக கூடாது, தப்பு. ஜபம் பண்ணா கேட்கணும். இது மட்டும் வராதே, மிஞ்சி வராதே அப்படின்னு ஆண்டவர் ஒரு உத்தரவு போட்டாரு ஜமுத்திரத்துக்கு. அது அங்கேயே நினைச்சு அவருடைய உத்தரவுனாலதான் தண்ணி என்ன செய்யுது, கடல்களிலே எல்கைகளிலே அது தண்ணி அங்கே இருக்கு, அப்படியே வரமாட்டேங்குது. அதனுடைய கொந்தளிப்பு வரும்போது தண்ணியெல்லாம் எல்லா இடத்துக்கும் போகணும், ஆனா போகாது. அவர் சொல்லியிருக்கிறாரு மிஞ்சி வராதே அங்க நின்றுன்னு சொல்லியிருக்கிறார். எல்லாத்துக்கும் எல்கைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு சொல்றோம். இந்த நாளில் நீங்க பார்க்க போகிற சில முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தீர்க்க தரிசனத்தை பற்றிய சில வெளிப்பாடை, சில தரிசனத்தினுடைய அர்த்தங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் இந்த நாட்களிலே எனக்கு நேற்று தான் உதயமாச்சு. அந்த கேள்வி கேட்டதுனால தான் நான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து எடுத்துக்கொண்டு நாம் வாசிக்கப்படும் போது முதல்ல நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனம் யாரால் உண்டாச்சு, எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா, யாரால வந்துச்சு தீர்க்க தரிசனம்? 2 பேருடைய புத்தகம் 1ஆம் அத்தியாயம் 21வது வசனம். இதெல்லாம் நீங்க நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்க, நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. நாளைக்கு யாரும் கேட்டாச்சுன்னா நீங்க இந்த அர்த்தத்தை சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை வேதத்துல நீங்க படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை நம்புவாங்க. எடுத்துக்கொண்டு வாசிக்கும் போது 2 பேருடைய புத்தகம் 1ஆவது அத்தியாயத்துல 21வது வசனத்தை பைபிள் இல்லாதவங்களுக்கு பைபிள் எடுத்து கொடுக்க வேண்டிய வேலை நம்ம வேலை. உள்ள பைபிள் இருக்குல்ல, உள்ள பெரிய பைபிள் இருக்குல்ல, எடுத்து கொடுங்க, சகோதரி கொடுங்க. நம்ம ஒரு பெரிய சகோதரர் பெரிய பைபிள் தான் அங்கெல்லாம் பாருங்க, பயங்கரமா வச்சிருக்காரு. 2 பேர் 1:21 வசனத்தை வாசியுங்கள். தீர்க்க தரிசனம் ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே ஏற்பாட்டிலே அவனுக்கு அது வந்ததில்லை. தீர்க்க தரிசனமானது மனுஷனால் உண்டாகவில்லை. அது எப்படி உண்டாகுது? தேவனுடைய பரிசுத்த மனுஷர் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் பார்க்கிறோம். ஆவியானவர் உள்ள உடம்புல வந்தாச்சு, ஆவியானவர் நிரம்புறாரு, அவரு பேசுறாரு. மறு உதடுகளினாலும் மறு வாசைகளினாலும் பேசுவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ள அந்த ஆவி வந்து பேசணும். தேவ ஆவி வந்து பேசல அப்படின்னா அவன் தேவ மனுஷனும் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, தீர்க்க தரிசனம் உளர்றாங்க, எந்த உண்மையும் இல்லை, ஏதோ நடக்கிறது இல்லை. அது தேவாவி ஏவிச்சா, தேவாவி உள்ள வந்து பேசுச்சா அப்படின்னு பார்த்தா இல்ல. வருஷந்தோறும் ஏமாத்துவானுங்க. டிசம்பர் மாசத்துல கடைசி வாரத்துல இந்த வருஷம் தீர்க்க தரிசனம்பா, எம்பட்டு ஏமாத்தணுமா அம்பட்டு ஏமாத்துவான். தேவ மனுஷனா இருந்தால் தேவனுடைய ஆவி வந்து அவர்கள்ட்ட இருந்து பேசும், அது நடக்கும். இன்னைக்கு சொன்னதெல்லாம் நடந்துட்டு இருக்கானா? கிடையாது. அப்போ தேவ ஆவி இல்லாம தான் அவன் பேசுறான். வேற ஆவி இருக்குது. என்ன ஆவி இருக்குது? அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி, பிசாசனுடைய ஆவி, கள்ள ஆவி, கள்ள போதனைகளை பண்ணுகிற ஆவி உள்ளே இருந்து பொய்யான தீர்க்க தரிசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் அந்த பொய்யான தீர்க்க தரிசனம் அந்த ஆவி சொல்லுது? என்ன காரணம்ன்றீங்க? அவங்க பொய்யானவர்களா இருந்தபடினால ஆண்டவரே என்ன பண்றாரு? பொய்யின் ஆவியை அனுப்புறாரு. நீ கபோதி, நீ திருட, நீ வந்து மோசமானவன், நீ அடுத்தவனுக்கு துரோகி, மக்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கிறவன், நீ நல்லதே யோசிக்க மாட்ட, அதனால நீ சபைக்குள்ள தீர்க்க தரிசனமா நான் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கியா, உனக்கு நான் அனுப்புறப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, என்ன ஆவியை அனுப்புறாரு? பொய்யின் ஆவியை தேவன் அங்கே அனுப்புகிறார் நான் பார்க்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த ஆவியை யாரால அனுப்புறாருன்னா தேவ ஆவி இல்ல, ஆண்டவர் அனுப்புறாரு. இது பொய்யின் ஆவியை அனுப்புறாரு. நிறைய இடத்துல பொய்யின் ஆவி, பொய்யான தீர்க்கதரிசிகள், பொய்யான கள்ள போதகர்கள் என்பதை அடையாளம் காட்டும்படியாக ஆண்டவர் அவர்களை வெளிப்படுத்தும்படியாக இந்த காரியத்தை செய்கிறார். எத்தனை பேருக்கு புரியுதோ புரியலையோ தெரியல. வேதத்தை நல்லா படிவாங்க, பார்ப்பாங்க, ஆமாங்க நிறைய தெரிஞ்ச மாதிரி அப்படியே கம்பீரமா ஓங்கி ஓங்கி கத்துவாங்க, எல்லாம் பேசுவாங்க. கடைசியில் தீர்க்க தரிசனத்தை கேட்டா என்ன அப்படின்னா, என்னயா நீ சொன்னது என்ன ஆச்சு அப்படின்னா உடனே காணும். அப்ப அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்குது? பொய்யின் ஆவி. யார் அனுப்பிச்சா? ஆண்டவர் தான் அனுப்பிச்சாரு. ஏன்னா பொய்யை நம்புகிறவனுக்கு பொய்யின் ஆவியை அனுப்புகிறார்.
உனக்கு என்ன வேணும் நீ வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி. இந்த காலம் எல்லாத்தையும் பார்க்கப்படும் போது எவன் எந்த எண்ணத்துல எந்த சிந்தனையில இருக்கிறானோ அவனுக்கு எதை அனுப்பணுமோ அது ஆண்டவரே அனுப்புகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனே கிடையாது. அவன் யாரு என்பதை பார்க்கப்படும் போது அவன் யாரு? உலகத்தையும் எல்லாத்தையும் மோசம் போக்குகிற பிசாசுனுடைய ஆவி என்று நான் பார்க்கிறோம். உலகத்துல நிறைய பிசாசுகளுடைய ஆவிகள் நடமாட்டம் இருக்கிறது. அதுக்காக நம்ம போர்டு வைக்க முடியுமா? கள்ள ஆவிக்கு மோசமான ஆவிக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்லித்தான் ஆகணும். ஆண்டவர் சொல்லுகிறாரு. இது எப்படிப்பட்ட ஆவி என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். பூமியிலே அவர்கள் என்ன செய்ய காத்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பொல்லாதவர்கள் என்று ஆண்டவர் அடையாளத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஏன் அப்படின்னா மறைச்சு வைக்க விரும்பல, ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறாரு. நீ புரிஞ்சுக்கோ, நீ ஜாக்கிரதையாரு, எச்சரிக்கையாருன்னு சொல்லுகிறார். வெளிப்பாடு புஸ்தகம் 16:13 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் போடப்பட்டு வர கண்டு. என்ன ஆவி இருக்குது? 3 ஆவிகள் உலகத்திலே சுற்றி இருக்கிறது. அந்த 3 ஆவிகள் என்ன செய்கிறது என்றால் வலுசர்ப்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி. வலுசர்ப்பம் சொன்னா தெரியும் உங்களுக்கு. அவனுடைய போதனையினாலே மனிதர்களை தீண்டுகிறான், மனிதர்களை நாசமடைய செய்கிறான், மனிதரை சாகடிக்க, அவன் ஆத்மா சாகடிக்கும்படியாக அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையாக இருக்கிறது. மிருகம் என்றால், மிருகம் என்கிறது எப்படி இருக்கும்? கோரத்தனமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப ஒரு பலமுள்ள ஒரு மிருகமாக சாத்தான் இருப்பான் என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாயில இருந்தும் என்ன வருது? என்ன வருது? தீர்க்க தரிசனம் வரும். அப்புறம் கள்ள தீர்க்கதரிசன வாயிலிருந்து தவளைக்கு ஒப்பான அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டு. அவைகள்லாம் அற்புதங்களை எல்லாம் செய்யணும்னு சொல்லி இருக்கு. வாசிங்க 14. அவைகள் அற்புதம் செய்கிற பிசாசின் ஆவிகள். அவன் பிசாசினுடைய ஆவிகள் எத்தனைங்க? 3. இந்த 3 ஆவிகள் உடைய ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறான். ஜாக்கிரதை. இது சபைக்குள்ளே இருக்கிற காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 3 ஆவிகளும் எப்படிப்பட்ட ஆவிகள் என்றால் ஏமாற்றுகிற ஆவிகள். இந்த ஆவிகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அற்புதம் செய்யல பிசாசின் ஆவிகள். பிசாசு அற்புதம் செய்யும் சொல்லி இருக்குது. தீர்க்க தரிசனத்துல கோட்டை விட்டுருவான். ஆனா அற்புதத்தின் மூலம் என்ன பண்ணுவான்? நிரூபிக்கிற மாதிரி சொல்லுவான். அற்புதம் செய்யல பிசாசினுடைய ஆவிகள் என்று நாம் பார்க்கிறோம். அவனே என்ன பண்ணுவான்? ஒருத்தன் உடம்புக்குள்ள புந்துக்குவான். அவனே என்ன பண்ணுவான்? வெளியில போய்க்குவான். வெளியில போன மாதிரி நடிப்பான், ஆனா உள்ளதான் இருப்பான். இதெல்லாம் உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? இந்த காலகட்டங்களில் திருச்சபைகளை கண்டுபிடிக்க முடியுதா? ஐயா, கண்டுபிடிச்சிருவீங்களா? தேவ ஆவி இருந்தாதான் கண்டுபிடிக்க முடியும். வேத அறிவு இருந்தாதான் கண்டுபிடிக்க முடியும். வேதத்தை பற்றிய பக்குவமும் தெளிவும் இல்லைன்னா அவங்களை நீங்க கண்டே பிடிக்க முடியாது. நேற்று போறீங்க வாரீங்க, உங்களுக்கு ஏத்தாப்புல ஒரு கூட்டம் வருது போகுது. யாரு என்னன்றதே உங்களுக்கு தெரியல. நல்லவர்களா இருந்தாங்கன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லி ஐயா வாங்க ஐயா சோத்ரா ஐயான்னு கட்டிப்பிடிப்பாங்க. அந்த காலத்துல நாங்க ஊழியம் செய்யும் போது ஒரு ஊழியக்காரர் அங்கிருந்து வரான்னா அவன் அப்படியே போவான் இப்படியே போவான்லாம் கிடையாது. ஐயா அல்லேலூயா சோத்திரம் ஐயான்னு கையெடுத்துக்கணும். அம்மாவுக்கு தெரியும். ஒரு ஊழியக்காரனை பார்த்தா ஒரு ஊழியக்காரன் தேவனை கண்ட மாதிரி, ஒரு தூதனை கண்ட மாதிரி ஒரு அன்பை பகிர்ந்து கொள்வாங்க. ஐயா நல்லா இருக்கீங்களா? யாரோ தெரியுதோ தெரியலையோ ஒரு பெரிய என்ன பண்ணுவாங்க? கர்த்தருக்கு சோத்திரம் நன்றி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கையை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க? ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நாங்க உங்களுக்காக செலுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊக்கம், ஒரு அன்பு இருந்தது. இன்னைக்கெல்லாம் இருக்குதா? கிடையாது. எப்படி மூஞ்ச தூக்குதுன்னா அப்படிங்கிறது அப்படிங்கிறது என்ன ஆவின்றது நீங்க புரிந்து கொள்ளணும். இதுல 3 ஆவி இருக்குது. அந்த 3 ஆவி அந்த மூஞ்சில பார்த்தா எனக்கு ஸ்கேன் பண்ணியா பார்க்க முடியும்? எப்படி தெரியும்? எப்படியா தெரியும்? பூத கண்ணாடி வச்சு பார்ப்பீங்களா? லென்ஸ் வச்சு பார்ப்பீங்களா? அதுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். மோசம் போக்குகிற ஆவிகள் உலகத்திலே இருக்கிறது. அப்ப தீர்க்க தரிசனத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனத்தின் மூலமாக தான் நீங்கள் அவர்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு சோத்திரம். தீர்க்க தரிசனம் எந்தெந்த மாதிரி எல்லாம் வருது போகுது என்பதை நாம் பார்க்கப்படும் போது இப்போ பாருங்க,
சபைகளுக்குள்ள தீர்க்க தரிசனம் இருக்கா இல்லையா? சபையில தீர்க்க தரிசி இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். ஆனா சொல்ல சபையை சீர்கட்டு போக கூடாது என்பதற்காக தீர்க்க தரிசனம் சபையில இருக்கணும் சொல்லி இருக்கிறாரு. ஒரு சபையில தீர்க்க தரிசி இருக்கணும், அப்போஸ்தலர்கள் இருக்கணும். தீர்க்க தரிசனம் இருக்கணுமா வேண்டாமா? தீர்க்க தரிசி இருக்கணுமா வேண்டாமா? அப்ப தீர்க்க தரிசனத்துக்காக என்னைக்கா ஜெபம் பண்ணிருக்கீங்களா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரு சபை முழுமையாக இருக்குன்னா, ஒரு சபை முழுமையான சபை அப்படின்னா அந்த சபை எப்படி இருக்கும் அப்படின்னா, எபேசியர் புத்தகத்துல 4ஆம் அத்தியாயம் 13ஆவது வசனத்தை பார்க்கப்படும்போது அங்கே சொல்லுகிற அந்த வசனத்தை நீங்க கவனிக்கிறீங்க, அதை வாசிக்கிறீங்க, அதை வாசித்து புரிந்து கொள்ளும்போது என்ன சொல்லுகிறது என்று பார்க்கப்படும்போது, அவர் சிலரை அப்போஸ்தலர்களாக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகர்களாக, சிலரை மேய்ப்பராக, போதகர்களாக ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்க குழந்தையா இராதீங்க அப்படின்றாரு. ஒரு சபை என்றால் இவ்வளவு பேர் இருக்கணும். ஒரு சபை என்றால் அப்போஸ்தலர் இருக்கணும், தீர்க்கதரிசி இருக்கணும், போதகர், மேய்ப்பர்கள், சுவிசேஷகர் எல்லாரும் இருக்கணும். அதுதான் முழுமையான ஒரு சபை. ஒரே ஒரு பாஸ்டர் மட்டும் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நான் தான் ஆளினால், நான் தான் என்ன அப்படின்னா A to Z, நான் தான் சகல அதிகாரம் படைத்த அப்படின்னு சொல்லி எந்த ஊழியக்காரன் சொல்லாலும் அவன் மாய்மாலமா இருக்காரன், அவன் ஒரு பொல்லாதவன், அவன் ஏமாத்துகிறவன். ஆண்டவர் அப்படி சபையை வைக்கவில்லை. முதல் சபை எப்படின்னா, முதல் சபை எத்தனை பேர் இருந்தாங்க? முதலாவது சபையில் எத்தனை பேர் இருந்தாங்க? 120 பேர் இருந்தா தான் முதல்ல ஒரு சபை என்கிற ஒரு அங்கீகாரமே வருது. இவ்வளவு பேர்கள் இருக்கணும். 100 வாசிங்க அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆவது அத்தியாயத்துல 15ஆவது வசனத்தை வாசிங்க. ஏமா அப்போஸ்தலர் 1:15 வாசிங்க. இன்னுமா எடுக்கிறாங்க. அந்நாட்களிலே சீசர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது, அப்ப முதல் சபை, ஆண்டவருடைய சபை, முதல் சபை உலகத்திலே பெந்தேகோஸ்து நாளிலே தொடங்கப்பட்ட அந்த சபை, ஆதி சபையில எத்தனை பேர் இருந்தாங்க? எப்படி 120 பேர் கரெக்டா இருந்தாங்களா? கரெக்டா இருந்தாங்களா? எப்படி சொல்ல முடியும்? என்ன சொன்னாங்க? ஏற குறைய அப்படின்னா ஏறவும் இல்லை குறையவும் இல்லை, கரெக்டா 120 பேர். ஏற குறைய 120 அப்படின்னா சரியாக 120 பேர் இருந்திருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு 4 பேர் 10 பேர் உட்கார்ந்துக்கிட்டு அது ஒரு சபைன்னு சொல்ல முடியுமா? 30 பேர் 40 பேர் அது ஒரு சபையா? அது ஒரு ஜெப, ஒரு ஐக்கியம், அவ்வளவுதான். சபை என்றால் தீர்க்கதரிசி இருக்கணும், அப்போஸ்தலர் இருக்கணும், எல்லாருமே இருக்கணும் ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் சபை, முழுமையான ஒரு சபை. இவன் சொல்லுவான், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கு, வசனம் சொல்லி இருக்கு, பரிசுத்த ஆவி உங்கள்கிட்ட இருக்கு, நீங்க ஆலயம் அப்படின்னு சொல்லி. ஆலயம் என்றா எல்லாரும் சேர்ந்துதான். ஆலயம்னா ஒரு கல் ஆலயமாயிர முடியுமா? ஒரு ஆலயம் கட்டப்படுறதுக்கு எத்தனை கல் வேணும்? அப்ப எத்தனை கல்லு வைத்து கட்டப்பட்டிருக்கு. அப்ப எல்லாரும் சேர்ந்துதான் ஆலயம். இதை புரிந்து கொள்ள மாட்டான். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிற ஒரு 4 பேர் உட்கார்ந்துட்டு பெரிய அச்சலாத்தி பண்ணுவாங்க, நாங்க தேவனுடைய ஆலயம் அப்படின்பாங்க. நீ ஒரு கல்லு தான்ப்பா அப்படின்னு, நாங்க ஆலயம், நான் ஒருவனே ஆலயம், இயேசு சொல்லிட்டாரு அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்காக இதை நான் பார்க்கிறேன் அப்படின்னா, தீர்க்க தரிசனத்துடைய காரியங்கள்ல ஒரு முழுமைக்குள்ளாக நாம் இருக்கிறோமா என்பதை முதல்ல புரிந்து கொள்ள. முதல்ல பாருங்க, வானங்கள் திறக்கப்பட்ட தேவ தரிசனம். யாரு பார்த்தா? யாரு பார்த்தா? உலகத்துல வானங்கள் திறக்கப்பட்ட தேவ தரிசனத்தை பார்த்தது யாரு? ஆமா, ரொம்ப படித்த மேதாவிகள் அப்படியே நெளிராக. ஐயா, அது என்ன ஆவி ஐயா? நெளிராவிகள் நெளிஞ்சுகிட்டு இருக்குதா ஐயா? எசேக்கியேல் புத்தகம் 1ஆவது அத்தியாயம் 1ஆவது வசனத்தை வாசிங்க. 30ஆம் வருஷம் 5ஆம் தேதி நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவிலே இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட தேவ தரிசனத்தை. எவையா பார்த்தான்? எவன் பார்த்தான்? ஒரு தீர்க்கதரிசி. வானங்கள் திறக்கப்பட தேவ தரிசனத்தை பார்த்த ஒரு தீர்க்கதரிசி யாரு? எசேக்கியேல். கேபார் நதியில ஏன் இருந்தாங்க இவங்கள? ஏன் கேபார் நதியில இருந்தாங்க?
அகதிகள் எங்க எல்லாம் கொண்டு போய் முகாம் போட்டாங்களோ, பாபிலோன்ல கொண்டு போகப்பட்ட அகதிகளுடைய முகாம் எங்கே இருந்தது? கேபா நதி அண்டையிலே இருந்தார். அங்கே இந்த கூட்டம் எல்லாம் கிடந்தது. அங்கே இருக்கும்போது எஜேக்கியலுக்கு வானங்கள் திறக்கப்பட தேவ தரிசனத்தை அவர் பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி எஜேக்கியல். நீங்க கர்த்தருடைய மனுஷன் அப்படின்னா, நீங்க தீர்க்கதரிசினா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டு இருக்கிறார் சொல்லணும். ఇక్కడ చూడు, எஜேக்கியேல் புத்தகத்திலே நான் பார்க்கப்படும் போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதிலேயே நீங்க பாருங்க, 2:2 இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள்ளே வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டு, அப்ப ஆவி ஒரு மனிதனுக்குள்ள உடம்புல இறங்குகிறது. நான் உன்னை அனுப்புகிறேன், நீ பேச அப்படின்றாரு. என்னத்தான் பேசணும்ன்றத தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? என்ன சொல்லுகிறாரு? சொப்பனத்துல தரிசனத்துல பேசுகிறாங்க. அன்னைக்கெல்லாம் தீர்க்கதரிசிக்கு ஒரு காலத்துல என்ன பேர் இருந்தது? ஞான திருஷ்டிக்காரன் என்று சொல்லப்பட்டது. ஞான திருஷ்டிக்காரன் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நிற்பான். நின்ன உடனே இந்த சம்பவம் அங்க நடந்து கொண்டு இருக்கிறது, போய் பாரு அப்படிமா. ஞான திருஷ்டி டக்குன்னு ஆவியான வெளிப்படுத்துவார். சுனாமி டைம்ல இதுல டிசம்பர் மாசம் நடந்த சம்பவம் வந்து காலையில எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. ராத்திரி என்ன அப்படின்னா ஜபம் பண்ணும்போது நாசமாக கிடவுது 4 தடவை என் வாயில என்ன அறியாமலே வந்தது. வந்த பிறகு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொல்லுகிறார். நான் என் வீட்டுல எல்லா பிள்ளைகளுக்கும் சொன்னேன். தங்கச்சி வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க. காலையில சாப்பிட்றதுக்காக பூஸ்ட் கொடுத்தாங்க. 7 மணிக்கு சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு கீழே வந்து நான் சொல்றேன் எல்லாருக்கும், சென்னையில் ஒரு பெரிய அழிவு இருக்குது, ஆண்டவர் சொல்றார் நாசமாகும் அப்படின்னு சொல்றாரு. பெரிய வெள்ளம் வந்து நாசமாகும் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக அதுக்கப்புறம் பார்த்தாக்க 8 மணிக்கு 8:15 டிஃபன் கொடுக்குறாங்க. டிவியில் சென்னையில் பெருவெள்ளம்னு போட்டாங்க. பெரிய சுனாமி புயல் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. அது சுனாமி தானே அது. அந்த சுனாமியில தான் நான் காணாமல் போயிட்டேன் நிறைய பேர் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தகவல் லேட்டாக தான் வந்தது, ஆள் வரலையா அப்படின்னு. சுனாமில போயிட்டேன். சுனாமி வந்ததை ஆண்டவர் எனக்கு நைட்டே சொல்லிட்டாரு, காட்டிட்டாரு. சொல்லாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி காலையில நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். 7 மணிக்கெல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் உட்கார்ந்து டிஃபன் பண்றாங்க, இது மாதிரி நடக்கு அப்படின்னு சொல்லி டிவியில வருது நியூஸ் வருது. எனக்கு ஆண்டவர் காண்பித்தார். இதுதான் ஆண்டவரோட நம்ம இறைபடுகிற, ஆண்டவர் நம்மளோட உறவாடுகிற ஐக்கியம் இருக்கணும்னு சொல்ல வருகிறது. நீங்க அப்படியெல்லாம் ஆண்டவருக்குள்ள இருந்து ஆண்டவர் என்கிட்ட பேசுங்கப்பா அப்படின்னு சொன்னா பேச போறாரு. நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க யோசிக்கிறது நான் பெருமை கொண்டிருந்தோம்னா உள்ள வராது. நம்ம தாழ்த்தினாதான் தீர்க்க தரிசனம் நமக்கு வரும். ஆண்டவரே நான் ஒண்ணுக்கு மட்டும் ஏழை, நான் ஆண்டவரே நான் தள்ளப்பட்டவன், உண்மை அப்பா என்று கூப்பிடுறது கூட எனக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது, எனக்கு அந்த தகுதி கூட கிடையாது. உண்மை ஆண்டவரே என்று சொல்வதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, உண்மை துதிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தாக்க சாயந்தரம் ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை தந்தார். எந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்துகிறோமோ அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய வார்த்தையை நமக்கு வாயில போடுறாரு. இப்படித்தான் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்தார். 4ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் கடின முகமும் முரட்டாட்டம் உள்ள புத்திரர், அவளிடத்தில் நான் உன்னை அனுப்புகிறேன், ஆண்டவர் இன்னதை உரைக்கிறார் என்று அவளுக்கு சொல்லு. அப்ப ஜனங்களுக்கு சபைக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை ஆண்டவர் யார் மூலமா சொல்றாரு? தீர்க்கதரிசி மூலமாக. ஊழியக்காரன் இல்ல, தீர்க்கதரிசி மூலமா சொல்லுகிறார். எல்லா ஊழியக்காரன் சொல்லிக்கிட்டா இருக்கிறான், ஊழியக்காரன் சொல்லல. இங்க தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசியை பத்தி பேசுகிறோம். அப்ப தீர்க்க தரிசனம் உடையவன் என்ன செய்யறான்? ஆண்டவர் என்னதை சொல்லுகிறார் என்று நீ சொல்லு அப்படின்றாரு. 5ஆவது வசனம், கலக வீட்டாராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தீர்க்கதரிசி உண்டு என்று அவர்கள் அறிய வேண்டாம். நீ தீர்க்கதரிசின்றதை உன்னை காண்பி அப்படிங்கிறாரு. கர்த்தர் உன்னோட பேசி இருக்கிறார் என்பதை நீ சொல்லு அப்படிங்கிறாரு. ஜனங்கள் மத்தியில கேட்டாலும் கேட்காட்டாலும் நீ சொல்லு. ஆனா அந்த சம்பவம் நடக்கும் போது கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் உரைத்த மனிதன் என்று உலகத்துக்கு தெரியணும். இந்தியாவில் எவன் இருக்கான் சொல்லட்டும். தீர்க்கதரிசி இல்லாத ஜனங்கள் சீர்கட்டு அழிந்து போவார்கள். நீங்க தீர்க்கதரிசிகள் இல்லாதனால
இன்னைக்கு இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு பெரிய அடிமை இருக்கிறது, பெரிய நாசம் நடக்கிறது. உங்களுக்காக வேண்டுதல் பண்ணக்கூடிய ஊழியக்காரன் அவன் தான். சபைகளுக்குள்ள யாரும் இல்ல, தீர்க்க தரிசியும் இல்ல, தீர்க்க தரிசனம் இல்ல. அதனாலதான் எல்லா இடங்களிலும் அழிவு உண்டாகிறது, கிறிஸ்தவர்களுக்குள்ளே நாசங்கள் நடக்கிறது, ஊழியங்கள் நடக்கவில்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவனுக்குள்ளே ஆண்டவர் கிரியை செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். நம்மளை நிற்கக்கூடிய ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ நின்று பேசு அப்படின்னு சொல்லுகிறார். கால் ஊன்றி நின்று பேசு, தீர்க்க தரிசி உண்டென்று அவர்கள் அறிய வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசி இரு சபையில் இருக்கணுமா வேண்டாமாமா? இருக்கணும். அப்போ அதுக்காக என்னைக்காவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? இனிமே எஜேக்கியேல் புஸ்தகம் 8வது அத்தியாயம் 8வது அத்தியாயம் 1 வாசிங்க 4 வரைக்கும். பாருங்க, எஜேக்கியேலுடைய தீர்க்கதரிசனம் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வருஷம் இருக்கும், மாதம் இருக்கும், டேட் இருக்கும். இந்த பாருங்க, இந்த அம்மா சொல்லுது என் பிறந்த நாள் டேட் தான். இது யூதருடைய காலண்டர், இங்கிலீஷ் காலண்டர் கிடையாது. நீ பாருங்க ஐயா, யூதருடைய காலண்டர்ல 6ஆம் மாசம், இங்கிலீஷ் காலண்டருக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. புரிந்து கொள்ளணும். அப்போ அங்கே பார்க்கப்படும்போது கர்த்தராகிய ஆண்டவர் கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது என்று சொல்லுகிறார். 2வது வசனம் வாசிங்க. அப்பொழுது இதோ அக்கினி சாயலாக தோன்றுகிற ஒருவரை கண்டேன். ஒரு அக்கினி ரூபத்திலே ஒருத்தர் பார்க்கிறாங்க. அக்கினி ரூபத்திலே ஒருவர் அங்க நிற்கிறார். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும் இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவின் பிரகாசமா இருக்கிற ஒரு மின்னலை நீங்க பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதை விட பிரகாசமாக இதுக்கு மேல தெரியுது. காலெல்லாம் கீழே அக்கினியா இருக்கிறது என்று நான் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சாயல்ல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கு வாசிங்க 3. கை போல் தோன்றுகிற அவருடைய கையை நீட்டி என் தலைமையிலே பிடித்து என்னை தூக்கினார். கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என் எருசலேமின் வடதிசைக்கு எதிராக உள்வாசல் அண்டையிலே கொண்டு போய் விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குற விக்கிரத்தின் சாணம் உள்ள என்ன பண்ணானுங்க? விக்கிரத்தை வச்சிருந்தானுங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு? அவன் படுத்துக்கிட்டு தான் கிடக்கிறான். ஆனா ஆண்டவர் நான் கையை நீட்டி தலைமையில பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு என்ன பண்றாரு? வானத்துக்கு நடுவுல கொண்டு போய் என்ன பண்ணார்? எருசலேமில் வடதிசையில காட்டுறாரு. பாரு, உள்ளே இருக்கிறார் அக்கிரமத்தை அநியாயத்தை. நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் சில நாட்கள்ல இதெல்லாம் அறியாம இருந்தப்போ தூங்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி என்னை யாரோ தூக்கிட்டு போய் நான் அமெரிக்கா பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அமெரிக்கா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ பாஸ்போர்ட் எல்லாம் என்கிட்ட இருந்தது. நான் 74லயே பாஸ்போர்ட் வாங்கிட்டேன். 1974. என்னன்னா அமெரிக்கா போக வேண்டியது. ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க, என்னை தடை பண்ணிட்டு போகவிடாம பண்ணிட்டாங்க. அப்புறம் மாஸ்கோவுக்கு நான் தடகள பயிற்சியாளர். நான் ரொம்ப ஓடுவேன் நல்லா. அதுலேயும் நல்லா ஸ்டேட் வின்னராக இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டில் இருந்து அனுப்ப மாட்டேன்னாங்க. அதுலேயும் பெரிய மிஸ் ஆகிப்போச்சு. இப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு ஒரு வாஞ்ச, ஆண்டவரே நான் அமெரிக்கா பார்க்கணும், லண்டன் பார்க்கணும் அப்படின்னு. ஒரு நாள் தூக்கத்தில் ஆண்டவர் என்ன பண்ணாரு, என்னை அப்படியே தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் நைட்டெல்லாம் ஒவ்வொரு தேசத்தையும் காட்டி, கீழே இறங்கல அப்படியே எல்லாத்தையும் காட்டி எல்லாத்தையும் சுற்றி அப்படியே லண்டன் எல்லாம் பார்த்து அங்கே உள்ள நதிகள் எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து காலையில் அவ்வளோ சுற்றிட்டு வர்றது காலையில் 4 மணி ஆச்சு. 4 மணிக்கு கண்ணு விழிச்சு பார்க்க அவ்வளோ நேரம் தரிசனத்தை பார்த்தேன். அப்படி அந்த அனுபவம் உங்கள்கிட்ட இருக்கா? அந்த அனுபவம் இருக்குதா? யாருக்காவது இருக்குதா? இல்ல, சொல்லுகிறேன். தேவையானதான் காட்டுவார், தேவையான தீர்க்க தரிசனங்களை காட்டுவார். அந்த அனுபவத்துக்குள்ள போகலைன்னா நம்ம முதல்ல ஆண்டவருடைய தீர்க்கதரிசின்றதுக்கு அடையாளமே ஆண்டவர் ஆவினால கொண்டு போய் ஒவ்வொரு காரியங்களையும் சின்ன வயசுல இருந்தே காட்டுவார். ஏன் அப்படின்னா தீர்க்கதரிசி திடீர்னு உருவாக மாட்டான். தாயின் கற்பத்திலே ஆண்டவர் தெரிந்து கொள்கிறவன் தான் தீர்க்கதரிசி. இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்து கொள்கிறவன் தீர்க்கதரிசி. ஆனா சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா காட்டிட்டு வருவாரு. அவங்களுக்கு தெரியாது.
அப்புறம் தான் சொல்லுவாங்க, அவருடைய வருகையில் சொல்லுவாங்க, ஆமாம் அந்த நாட்களே நீர் எனக்கு தரிசனமானீர் என்று அவங்க கத்துவாங்க. ஆண்டவரே நான் பார்த்தேன், நீர் முன்னாடி வந்து என்னை பார்த்தீரு, நானும் பார்த்தேன் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தீர்க்க தரிசனத்தின் ஆவி உடையவர்கள், தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம் பெற்றவர்கள். கர்த்தர் தீர்க்க தரிசியா கொண்டு வந்து அவங்கள சபையில வச்சிருக்கிறாரு. இதை புரிந்து கொள்ளணும். எப்படியெல்லாம் வருகிறது அந்த அனுபவத்தை பார்க்க வேண்டும். அதுக்காக அந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்படியாக இந்த இடத்துல பார்க்கப்படும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், பாரியா அந்த அநியாயத்தை பாரு அப்படின்னு சொல்றாரு. உள்ளே என்ன நடக்குது ஐயா? ஆலயத்துக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க இவங்க? 8:14 வாசிங்க. எசேக்கியேல் 8:14. என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் வடக்கு வாசலின் கடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டு இருக்கிற சிறிகள் உட்கார்ந்து. பாத்தீங்களா? யாரு தம்மூஸ்? யாரு? பைபிள்ல ஒன்னும் பாக்குறது இல்ல, படிக்கிறது இல்ல, தெரிஞ்சா தானே சொல்றது. தம்மூஸ் யாருன்னா நிம்ரோத் தெரியுமா? நிம்ரோத்தினுடைய மனைவி யாரு? சிம்ரான். அந்த சிம்ரமியினுடைய பையன் அந்த அந்த நிம்ரோத்தினுடைய பையன் தான் தம்மூஸ். இவன் தான் யாரு அப்படின்னு கேட்டாக்க சூரிய கடவுளா. தம்மூசுக்காக இவர்கள் என்ன பண்றாங்க? அழுகுறாங்க. தம்மூசுக்காக என்ன பண்ணாங்க? அழுகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? மாவை பிசைஞ்சு நெய்யை ஊத்தி என்ன பண்ணாங்க? விளக்கு வச்சு பண்றாங்க இல்லையா? இதெல்லாம் தம்மூஸ் கோயில்ல நடந்த சம்பவம். இங்க நம்ம ஊர்ல நடக்கா இல்லைங்களா? நம்ம ஊர்ல நடக்கா இல்லையா? பாருங்க, இங்க கவனிங்க. இங்க நம்ம விளக்கு வைக்கிறாங்க தெரியுமா? மாவிளக்கு வைக்கிறாங்க, பாத்துருக்கீங்களா? இது இங்க உள்ளது கிடையாது. இது எங்க மாவிளக்குன்னா தெரியுதா? நல்ல தெனரிசியை நல்ல மாவா அரைச்சு என்ன பண்ணுவாங்க? அந்த அம்மா கிளீனா சொல்லுவாங்க, அதை உள்ள நெய்யை ஊற்றி விளக்கு வைப்பாங்க. அம்மாவுக்கு தெரியுது. அந்த மாவை என்ன பண்ணாங்க? உருண்டையா என்ன பண்ணாங்க? எல்லாரும் கொடுப்பாங்க சாப்பிடுறதுக்கு, பிள்ளைகளுக்கு ஸ்வீட்டா கொடுப்பாங்க. அது அந்த காலத்துல அந்த லட்சணம். அதெல்லாம் எங்க அப்படின்னா தம்மூசுக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா விளக்கேற்றி வச்சுட்டு அழுகுறாங்க. பொம்பளைகள்லாம் உட்காந்து அழுகுறாங்க. இப்படி இவங்க இருக்கிறாங்க. 16வது வசனத்தை வாசிங்க. என்னை கர்த்தருடைய ஆலயத்தில் உட்பிரகாரத்திலே கொண்டு போனாரு. மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவில் புருஷர் கீழ் திசைக்கு நேராக கிழக்கே இருக்க சூரியனை நமஸ்கரித்தார். எருசலேம் தேவாலயத்துல ஒரு 25 பேர் டிக்கெட்டு ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா சூரியனை வழிபட்டு கொண்டு இருக்கிறாங்க. அங்க இருந்துகிட்டு அந்த பொம்பளைங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? தம்மூசுக்காக அழுதுகிட்டு இருக்கு. எங்கயா விளங்குது? கரெக்டா அம்மா சொல்றாங்க. தீர்க்க தரிசனத்துல சபைக்குள்ள இருக்கக்கூடிய ஊழலை கர்த்தர் சொல்லுவாரு. சபைக்குள்ள இருக்கிற தவறுகளை கர்த்தர் சுட்டி காட்டுவாரு. அக்கிரமத்தை காண்பிப்பார். மோசமான காரியங்களை காண்பிப்பாரு. அதுக்கு தான் தீர்க்க தரிசி இருக்கு. சபையில தீர்க்க தரிசி இல்லைன்னா சபை வம்பா போயிடும். ஒருத்தருடைய ஊழலை ஆண்டவர் சொல்லுவார், ஒருத்தருடைய சூழ்நிலையை சொல்லுவாரு. உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனையும் தீர்க்க தரிசனத்தில் கர்த்தர் சொல்லுவாரு. அப்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ளுங்க. அதுதான் தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படியாக நம்ம பார்க்கிறோம். கீழே பாருங்க, எசேக்கியேல் 11வது அத்தியாயம் 24வது வசனத்தை வாசிங்க. தீர்க்க தரிசனம் எப்படியெல்லாம் எசேக்கியேலுக்கு வந்தது, அவர் எப்படியெல்லாம் தீர்க்க தரிசனம் உரைத்தாரு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். பேதுருவில் என்ன பண்ணா அப்படின்னா பரிசுத்த மனிதர்கள் தேவ ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்கிற காரியத்தை இங்க நீங்கள் பார்க்கிறீர்கள். வாசிங்க எசேக்கியேல் 11:24 வாசிங்க. பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து தேவனுடைய ஆவிக்குள்ளான தரிசனத்திலே கல்தேயாவுக்கு சிறைப்பட்டு போனவர்கள் இடத்திலே கொண்டு போய் விட்டார். அங்கே கண்ட தரிசனம் என்னவென்றால், கண்ட தரிசனம் என்னிலிருந்து எடுபட்டு போயிற்று. அப்புறம் கர்த்தர் எனக்கு காண்பித்த யாவற்றையும் சிறையிருப்பில் இருக்கிற சொன்னேன். அங்கே அகதிகளாக சிறையில இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் சொன்ன தரிசனத்தை நான் சொன்னேன் என்று எசேக்கியேல் சொல்லுகிறார்.
அப்ப தேவ ஆவியினால் ஏவப்படுகிறவர்கள், தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், தேவ ஆவியினால் கொண்டு போகப்படுகிறவர்கள் யார் என்று பார்த்தா தீர்க்கதரிசிகள். அப்படியாக தேவனுடைய தீர்க்க தரிசனம் சபைகளுக்குள்ளே இருந்து வந்தது என்று நாம் பார்க்கிறோம். எஜேக்கியேல் 33:32 வாசிங்க, 22 வாசிங்க. எஜேக்கியேல் 33:22 வாசிங்க. தப்பினவன் வருகிறதற்கு முன்னின சாயங்காலத்திலே கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது. அவன் காலையில் என்னிடத்தில் வருமட்டும் என் வாயை திறக்க பண்ணிட்டு, என் வாய் திறக்கப்பட்டது, பின்பு நான் மௌனமாய் இருக்க இல்லை. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே. அப்ப தேவன் என்ன செய்கிறார்னா, சில தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாருன்னா வாயை மூடி வச்சுறாரு, பேசக்கூடாது படிக்க. எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல மட்டும் வாயை திறப்பாரு. புரியுதம்மா? யோவான் தன்னுடைய தகப்பன் ஜகரியா ஆண்டவருடைய தரிசனத்தை பார்த்த பிறகு வாய் திறந்து பேசினானா? ஏன் பேசல? ஆண்டவர் வாயை மூடி வச்சுட்டாரு. இருக்கும், பயங்கரமா இருக்கும், நாம பார்க்கவே முடியாது, கை காலெல்லாம் நடுங்கிறோம். தானியேலுக்கு அது மாதிரி தான் நடுங்குச்சு. அதே மாதிரிதான் எஜேக்கியேலுக்கு அந்த பிரச்சனை வந்தது, பயம் வந்தது. பயங்கரமான தரிசனங்களை பார்க்கப்படும் போது நம்ம கை காலெல்லாம் நடுங்கும், பயம் வரும். அப்படிப்பட்ட தரிசனம். அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, இவ்வளவு பயங்கரமான தரிசனத்தை பார்க்கறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்லை, திராணி இல்லை, என் கை காலெல்லாம் நடுங்குது, இனிமே தீர்க்க தரிசனமே வேண்டாம், என்னை ஆளை விட்டுரும் அப்படின்ட்டு ஓடிய போயிட்டேன். நான் பண்ண தப்பு. இன்னைக்கு ஆண்டவரே அது பயங்கரமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு காட்டுங்க அப்படின்னு இருக்கேன். அப்ப தேவனோட உறவாடுகிறவர்களுக்கு கர்த்தர் தரிசனத்தை காண்பிக்கிறார். தேவனுடைய தீர்க்க தரிசி என்பதை அடையாளத்தை காண்பிக்கிறார்.